வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம். இன்றைய தலைப்பு என்ன பேச போகிறேன்னா, துன்பத்தை கண்டு துவண்டு போகக்கூடாது. வாழ்க்கையில் எல்லாருக்குமே துன்பங்கள் துயரங்கள் வரதாங்க செய்யும். மேடு பள்ளங்கள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. யாருக்குமே மேடு பள்ளம், அதாவது வசதியானவங்களும் சரி வசதி இல்லாதவங்களும் சரி, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு சர்க்கிள்னால் அது பெரிய அடி. திரும்ப அவங்க ஏதோ ஒரு லோன் போட்டு அதை வந்து சரி பண்ணி அவங்க கொண்டு வந்துடுவாங்க. அதேமாரி சின்ன சின்ன தொழிலாளி குறுந்தொழிலாளி அவருக்கு நஷ்டமாயிடுச்சு, அதுக்காக தோண்டு உட்காந்துடக்கூடாது. ஒரு கறிக்காய் வியாபாரம் பண்ணுறோம், இன்றைக்கி அந்த கீரை கட்டு ஃபுல்லாக அழுகி போச்சு, 200 போயிடுச்சு, அதுக்காக பயப்படக்கூடாது. திரும்ப 200 கடன் வாங்கி நாம் அதன் மறுநாள் அதை வந்து ஜெயிச்சு காட்டணும். வெற்றிகரமாக வேறு பக்கம் போய் விற்று நம்ம வாழ்க்கையில் முன்னேறி காட்டணும். எதையுமே வந்து சாதனையாக எடுத்துக்கணும், தோல்வியை வந்து வெற்றியாக எடுத்துக்கணும். அதை வந்து பயந்துக்கிட்டு நாம் இதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் பண்ணால் ரொம்ப லாஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது, பேக்லேயே போகக்கூடாதுங்க, ஃப்ரண்ட்டில் வாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையை நம்ம படிப்படியாக முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தாங்க. மனசில் வந்து சோர்வுங்கிறது இருக்கவே கூடாது. மன சோர்வு அடைஞ்சோம்னா உடம்பு ரொம்ப சோர்வாயிடும். நம்ம மூளைக்கு சோர்வே கொடுக்கக்கூடாது. எந்த நேரமும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்குது மூளை. ஆனாலும் அந்த மூளைக்கு நம்ம அதிக வேலை கொடுக்காம நம்ம பிரயோஜனமானதை சிந்திக்கணும். போனது போயிடுச்சு, அதாவது நிகழ்காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், எப்படி பாதையை நோக்கி போகணும், அடுத்த அடி என்ன பண்ணணும், அடுத்தது பிஸ்னஸ் ஆகட்டும் வேறு எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலான்னு அதை யோசித்து முடிவெடுத்து செயல்படணும். அதனால் டவுன் ஆகி சுத்தமாக உட்காந்துட்டோம்னா உடம்பும் பலகீனமாகிடும், மனசுலேயும் தெம்பு இருக்காது, உடம்புலேயும் தெம்பு இருக்காது. அது என்ன பண்ணுவோம், நம்ம போயிடுச்சு இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னு, இதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு யோசித்து மேலே அடுத்தபடி என்ன செய்யலான்னு யோசிக்கணுமே தவிர, படுத்துட்டு நம்ம ஐயோ உடம்பே முடியலை, அதை நினைக்கும் போது பலகீனமாக இருக்குது, எதுவுமே செயல்படுத்த முடியாது போல இருக்குது, எதை தொட்டாலும் தோல்வியாகவே இருக்குது அப்படின்னு நம்ம பின்வாங்கக்கூடாது. இதை விட்டுட்டு அடுத்த பிஸ்னஸ் என்ன பண்ணலாம். பணக்காரவங்களுக்கு அதெல்லாம் வந்து சகஜங்க. அதை வந்து அவங்க வந்து பொருள்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏதோ பணம் சேவிங்ஸில் வச்சுருக்கலாம், அதை எடுத்து டெவலப்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம கடன் வாங்கி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் என்ன பண்ணுறது, திரும்ப அதுக்கப்புறம் வேறு என்ன வழின்னு பார்த்து அடுத்த ஸ்டெப்பு போக வேண்டியதாங்க. எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் லாபம் நஷ்டம் இருக்கும். சில பேருக்கு அதிக லாபம் ஈட்டி கொஞ்சமாக சர்க்கிள் வரும், சில பேருக்கு அதிகமாகவே சர்க்கிள் வரும். அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி அது எப்படி விற்கணும், எப்படி அதை பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணி செயல்படுத்தினோம்னா எல்லாமே நல்லா நடக்குங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம யோசிக்கிறது தாங்க, நம்ம மூளையை செயல்படுத்தி செய்யணும். பின்வாங்கி போகக்கூடாது. யார் சொல் பேச்சையும் கேட்டு நம்ம செய்யவே கூடாது. சொந்தமாக நம்ம முடிவெடுக்கணும். சில விஷயங்களுக்கு கேட்கலாம், வெளியில் வந்து நம்ம 4 பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை சொந்தக்காரங்கள்ட்ட கேட்கலாம். கேட்டு அவங்க சொன்ன முடிவை நம்ம செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. நமக்குன்னு ஒரு மனசு, நமக்குன்னு ஒரு முடிவு, நமக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதுபடி நம்ம செயல்படுத்தணுன்னா நல்லபடியாக போகும். நீங்கள் வாழ்க்கையில் பயங்கிறது இருக்கவே கூடாது. அங்கே பயந்தாங்க முதல் எதிரி. நம்ம வாழ்க்கையில் பயங்கிறது இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம முன்னேறவே முடியாது. பயத்தை விட்டுட்டு தெளிஞ்சு எந்த ஒரு விஷயமாகட்டும், சில பேர் தவறுகள் செஞ்சாலுமே அதை வந்து தைரியமாக அதை செஞ்சது தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசுவாங்க. நம்ம தவறும் செய்ய வேண்டாம், அடித்தும் பேச வேண்டாம், நல்லபடியாக கொண்டு போகணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், வாழ்க்கையாகட்டும், படிப்பாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நல்லபடியாக யோசித்து செயல்படுத்தணுன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பயத்தை விட்டுடுங்க. பயங்கிறது நமக்கு எந்த ஒரு படிக்கும் சறுக்கல் தாங்க வரும். பயந்துக்கிட்டே காலை வச்சோம்னா அப்படியே தடுமாறி விட்டுடும். தைரியமாக காலை வைங்க, நடுங்காமல். பயந்திங்கன்னா கால் நடுங்கும். இப்போ சென்னையில் இந்த மின் தூக்கின்னு சொல்லுவாங்களே, ஸ்டேஷன்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து 2 தரம் 3 தரம் நான் கால் வைக்கும்போது நடுங்கிக்கிட்டு அப்படியே தடுமாறுச்சு. நான் பேக்கில் வந்துட்டேன். அப்புறம் தைரியமாக, யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக தான்,
தனியாக தான் போவேன், தனியாக தான் வருவேன். காலை தூக்கி வைக்கும்போதும் ஒரு பயம் தன்னை மீறி வந்துடுது. ஆஹா, படி இடுக்கில் கால் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம். அடுத்த தைரியமாக வச்சுட்டு அப்படியே தைரியமாக பை வேறு கையில் வச்சுருக்கேன். தைரியமாக போயிட்டேன். அதுலேருந்து எனக்கு பயம் தெளிஞ்சு போச்சுங்க. அடுத்த நடையில் சர்வீஸாக வந்துடுவேன். அதே போல் நீங்களும் தைரியமாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தைரியமாக செயல்பட்டிங்கன்னா எல்லாமே வெற்றி தாங்க. அந்த தோல்வியை கூட நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தில் தோல்வியை வந்து நம்ம சந்தித்தாலும் அதனால் துவண்டு போகாத மன தைரியத்தோடு இருக்கோம் பாருங்கள். அந்த தைரியமே ஒரு வெற்றி தாங்க. அதை வந்து தைரியமாக ஏற்றுக்குறோம் பாருங்கள், தைரியமாக ஃபேஸ் பண்ணுறோம்ல, அதுவுமே வெற்றி தான். அதனால் நீங்கள் எதுக்குமே பயப்படக்கூடாது. பயப்படாமல் செயல்படுத்திங்கன்னா நம்ம பிள்ளைங்கள நம்ம தேர்ச்சி கொண்டு வரணும். பயப்படாதமா இந்த தடவை ஃபெயிலாக போயிட்டேன், அடுத்த தடவை நல்லா நீ முயற்சி பண்ணி படி, மற்றவங்களோட போட்டி போட்டு படி. படிப்பு விஷயத்தில் மட்டும் போட்டி போடு. மற்ற எந்த விஷயத்துலையுமே ட்ரெஸ் ஆகட்டும், அந்த பையன் 10 ரூபா தினம் எடுத்துகிட்டு போகிறான், நம்ம எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கிறதுலலாம் நம்ம வந்து பின்னோக்கி போகணும். படிப்பில் மட்டும் முன்னோக்கி போகணும். மற்றவங்களோட போட்டி போடலாம், பொறாமப்படலாம். பொறாமப்படுறது அவங்கள மாதிரி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம போட்டி போட்டு படிக்கலாம்ப்பா, தப்பு இல்லை. அவங்களுடைய கல்வியை நம்ம பிடுங்கிக்க போகிறதில்ல. நாமளும் அதே பாடத்தை படிக்க போகிறோம். நீ அவனை விட 5 மதிப்பெண் கூட எடுத்தீன்னா நீ வந்து கிளாஸுக்கு ஃபஸ்ட்டாக வருவ அப்படின்னு நம்ம வந்து பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணி படிக்க வச்சோம்னா படிப்பில், அதாவது சின்ன வயசில் பிள்ளைங்கள வேலைக்கு போயிடுறாங்க, அந்த மாதிரிலாம் அனுப்பாதீங்க. படிப்பு தாங்க குழந்தைங்களுக்கு முக்கியம். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 2 பிள்ளைங்களுமே நமக்கு ஒன்று தான். எல்லாமே சமமாக படிக்கணும். இப்போ வந்து உலகத்தில் 2 பேரும் வேலைக்கு போனால் தான் குழந்தைங்க வந்து சௌரியமாக வாழ்க்கையில் முன்னேறலாம். பாருங்கள், பவுன் என்ன விலை விற்கிது, அதுக்காக வாங்காமல் இல்லை, வாங்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே விலைவாசி அதிகமாக இருக்கிறதுனால ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாருக்குமே படிப்பு வந்து கல்வி செல்வம் முதற் செல்வம்னு அது முதல்ல எல்லாரும் நல்லா படித்து வேலைக்கு போக கற்றுங்க. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணாதீங்க. பிள்ளைங்க நல்லா வேலைக்கு போயிட்டு தன்னம்பிக்கையோடு வாழணும். அதுக்காக வந்து போட்டி போடாமல் இருக்கக்கூடாது. நல்லபடியாக வாழ்ந்தால் பயம் தெளிஞ்சு எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறலாங்க. படிப்பு தாங்க அதுக்கு முதல் படி. அதாவது குழந்தைங்க 3 வயசுலேருந்து படிக்க வைங்க. இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ உங்களால் எந்த இதில் படிக்க வைக்க முடியுமோ அது மாதிரி படிக்க வைங்க. வேலையெல்லாம் திணிக்காதீங்க. சின்ன வயசில் குழந்தைங்கள வேலை வாங்காதீங்க. வேலை வாங்கினா அதுங்களுக்கு படிப்பு டவுன் ஆகிடும். நம்ம வந்து அதுக்காக டியூஷன் வைக்க முடிஞ்சா வைங்க. பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை வந்து நல்லா அமைச்சு கொடுங்க. பயம் வேண்டாம். வாழ்க்கையில் பயங்கிறது நமக்கு முதல் எதிரிங்க. பயத்தை விட்டுருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம தப்பு பண்ண போகிறதில்ல. அதனால் நீங்கள் வந்து பயத்தை விட்டுட்டு தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் பிள்ளைங்களாகட்டும் நீங்களாகட்டும் மற்ற யார் உறவினராக இருக்கட்டும் எல்லாருக்கும் தைரியத்தை உருவாக்கி கொடுங்க. தைரியம் தாங்க முக்கியம். வெற்றி கிடைக்கும், தானாக கிடைக்கும். வெற்றியின் வழி செல்வோம். பை.